ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சினிமாவில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அவங்க ஆக்டராக நடிக்கிறத தாண்டி அவங்களோட பர்சனல் லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இல்லை அவங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச பேஷனை ஃபாலோ பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனி ஒரு சைட் பிஸ்னஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரியான ஆக்டர்ஸ் என்ன, அவங்களோட இன்னொரு விதமான லைஃப் என்ன, அந்த ஒரு சைட் பிஸ்னஸ் ஆர் அவங்களோட ஒரிஜினல் பேஷன் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது லெஜெண்ட் சரவணா. மற்ற இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்லாம் கூட ஆக்டரா ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சைடு பிசினஸா ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. பேஷனேட்டடா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் நோக்கி போயிருப்பாங்க. பட் இந்த ஆக்டர் ஃபர்ஸ்ட் பெரிய பிசினஸ் மேன், துணி கடை, நகை கடை, இது மாதிரி இவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு தொழிலே இருக்கு. ஸோ இவங்களோட ஃபேமிலி பிசினஸே அதுதான். அதுல இருந்து வந்தவர் தான் இவர். ஸோ இவர்கிட்ட மணி நிறைய இருக்கு. விளம்பர படங்கள்லாம் நடிச்சு அவருக்குன்னு ஒரு ஃபேம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆட் ஃபிலிம்ஸ்ல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஆக்டிங் தான் சைட் பிசினஸ்னு எனக்கு தோணுது. அந்த அளவு மேஜரா இவருக்கு வந்து அவரோட பிசினஸ்ல இருந்து தான் அவருக்கு வருமானமே கிடைக்குது. ஆக்டரா இருந்து அவருக்கு சம்பாதிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. பட் இருந்தாலும் சொல்றேன், ஸோ இவர் வந்து ஒரு ஆக்டர், இவருக்கு இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பர்சனலி இருக்கு. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின். ஸோ இவர் கூட ஸ்டார்டிங்ல ஆக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகல. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் பொலிட்டிக்கல் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பையன். இவருக்கு வந்து பணம் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போதே ஒரு ப்ரொடியூசராகவும் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ரெட் ஜெயின் ஃபிலிம்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலமா தான் இவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கணுன்ற ஒரு ஆசை மூலமா ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஆக்டரா மாதிரி நிறைய படங்கள் நடிக்கிறாரு. அதில் சில படங்கள் வெற்றி எடுது, பல படங்கள் தோல்வி எடுது, மிக்ஸ் ரிவ்யூ வாங்குது. ஸோ இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ ஃபைனலி இவர் வந்து எம்எல்ஏ ஆகி, மினிஸ்டர் ஆகி, அதுக்கப்புறம் இப்போ வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டராகவே போயிட்டாரு. ஸோ அப்படி வளர்ச்சி இருக்கு. ஆக்டிங் கரியருக்கு தாண்டி இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் வந்து இவருக்கு கிடைச்சது. ஸோ இப்படின்னு ஒரு ரெஜென் கம்பெனி இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஒரு மெயின் பொசிஷன்ல இருக்காரு. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஆக்டர் நெப்போலியன். இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு தமிழ் ஆக்டர். ஸோ அந்த டைம்லலாம் ஹீரோவா படங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய குணச்சித்திர கதாபாத்திரங்களும் இவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நல்ல ஒரு ஆக்டர்னு சொல்லலாம் அந்த டைம்ல 80s 90sல. அதுக்கப்புறம் இவரோட பர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை. இவரோட சன் மெடிக்கலி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அதுக்காக இவங்க ஃபேமிலியோட அமெரிக்கா போறாங்க. அங்க அதுக்கப்புறம் அவரோட டோட்டல் லைஃபையுமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. அங்க அவருக்குன்னு தனியா ஒரு சில முக்கியமான பிசினஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த ஆக்டிங்ன்ற ஒரு விஷயத்தை அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டாரு. ஸோ இவரோட மொத்த சொத்து பத்தி எல்லாத்தையுமே நிறைய இடங்கள்ல ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க அவரோட சன்கா வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கதான் மோஸ்ட்லி இருக்காரு. அங்க வந்து அவருக்குன்னு ஒரு ஐடி கம்பெனி இருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பெரிய இடம் வாங்கி ஃபார்மிங்கும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி அதுல இருந்தும் பார்த்தீங்கன்னா இவருக்கு பிசினஸ் கிடைச்சிட்டு இருக்கு. தென் இவர் ரியல் எஸ்டேட்டும் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி பெரிய பிசினஸ் மேனா அமெரிக்கால இப்போ நெப்போலியன் சார் செட்டில் ஆயிட்டாரு. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது ஆக்டர் மகேஷ் பாபு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆக்டர். இவரோட அப்பா ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர். ஆனால் அவரோட அப்பாவும் ஒரு ப்ரொடியூசரும் கூட அந்த டைமில். ஸோ அவங்க ஃபேமிலியும் வந்து ஒரு பெரிய சினிமா ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் மூலமாக ஒரு சினிமாவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆக்டராகவே வராரு. ஆக்டராக வந்ததுக்கப்புறம் இவர் நிறைய விஷயங்கள் சம்பாதிக்கிறாரு. தனக்கு நிறைய விஷயங்களை ஓன் பண்ணுறாரு. ஆக்டரா தாண்டி ஒரு பிஸ்னஸ் மேனாக சைடில் நிறைய விஷயங்களை அவர் வந்து ஓன் பண்ணியிருக்காரு. லைக் மகேஷ் பாபு என்டர்டைன்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவர் வச்சிருக்காரு. அதே மாதிரி ஏஎம்பி சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீமியம் மல்டிப்ளெக்ஸ் சினிமா ஸ்டேட்டஸ் அவர் ஓன் பண்ணியிருக்காரு. ஏஎன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. தென் அதே மாதிரி ஃபிட் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூட்ரிஷன் கம்பெனியில இவர் வந்து ஒரு இன்வெஸ்டராகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி இவர் ஒரு ஆக்டர்ன்றதையும் தாண்டி இது மாதிரியான நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு பிசினஸ் மேனாகவும் கலக்கிட்டு இருக்காரு. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது ஆக்டர் அஜித் குமார். இவர் வந்து ஒரு ஆக்டர் அப்படின்றதையும் தாண்டி இவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட பேஷனே இருக்கு. அது என்னன்னா ரேசிங், பைக், கார், இந்த F1 இவர் ரேசரா கலந்துருக்காரு. தென் இது மட்டும் இல்லாம ஒரு கேமராமேனா, ஒரு போட்டோகிராஃபராகவும் ஒரு சில வருஷங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. தென் இது மட்டும் இல்லாம தனிப்பட்ட விதத்துல பசங்களோட சேர்ந்து ஃபிளைங் ட்ரோன் அந்த ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லயும் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணியிருக்காரு. தென் இதை தாண்டி வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க வந்து ஃபுல்லாவே ஃபாரின்ல வந்து பைக் மூலமாவே டூர் செய்யணும்னு நினைப்பாங்களா இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கான பேக்கேஜஸ் ஆஃபர் பண்ணி அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு பெஸ்ட் டூர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை பண்ற ஒரு கம்பெனி. தென் அதே மாதிரி ஏகே மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கம்பெனியுமே இருக்கு, ஏகே மோட்டார் டூர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சூப்பர் பைக்ஸ், நிறைய சூப்பர் பைக்ஸ் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த சூப்பர் பைக்ஸ் ஒரு வாடகை மாதிரி, இந்த ஊருக்கு நீங்க போகணும்னா நாங்களே உங்களை வந்து அந்த ஊர்ல எங்கெங்கெல்லாம் நீங்க தங்கணும், எங்கெங்கெல்லாம் போகணும், எந்தெந்த இடத்துல பார்த்தாலும் நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயங்களை அரேஞ்ச் பண்ணி தரையும் தாண்டி எங்களோட சூப்பர் பைக்ஸையும் தருவோம். அது வந்து வாடகை மாதிரி. இதெல்லாம் கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மாதிரி. நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வந்து
திரும்பி வண்டியை கொடுத்துடணும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இந்த ஒரு விஷயமும் ஒரு பிஸ்னஸும் பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் இப்போ சினிமா வந்து லைட்டாக தள்ளி வச்சுட்டு அவர் வந்து மறுபடியும் ரேசிங்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. இது மாதிரி அவருக்கு வந்து பேஷன் அண்ட் பிஸ்னஸ் சொல்லிட்டு ஆக்டரையும் தாண்டி அஜித் குமாருக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது ஆக்டர் ஷாருக் கான். ஒரு ஃபேமஸ் ஆக்டர்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு வந்து எந்த விதமான ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுமே இல்லை. ஸ்டார்டிங் டைமில் கஷ்டப்பட்டு இந்த சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோவாக வராரு. ஹீரோ வந்து இவர் சம்பாதிச்சது தான் எல்லாமே. இவருக்கு வந்து ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய சப் பிராண்ட்ஸ் இருக்குது. ரெட் சில்லிஸை வச்சு என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் மியூசிக் ஸ்டுடியோஸ், விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ், இது மாதிரி இந்த ரெட் சில்லியை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி இவருக்கு வந்து கேகேஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐபிஎல் டீமை இவர் வந்து ஓன் பண்ணியிருக்காரு. ஒரு செட் ஆஃப் இவர் ஒரு ஓனர்ஷிப்பை வந்து இதுல கேரி அவுட் பண்றாரு. ஸோ இது மாதிரி சொல்லலாம். தென் இதை தாண்டி வந்து துபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் மால் இவர் ஒன் ஆஃப் த பிசினஸ் பார்ட்னரா இருக்காரு. ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸும் துபாயில பண்றதா பேசிக்கிறாங்க. இது மாதிரி பிசினஸ் மேனாவும் இவருக்கு நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆஸ் அ ஆக்டரா தாண்டி. ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஆக்டர் விஜய். இவரோட அப்பா ஒரு டேரக்டர். அந்த ஒரு சப்போர்ட் மூலமாக தான் ஒரு சினிமாக்குள்ளே வராரு. தென் அதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ராஜ்யத்தையே அவர் வந்து கட்டி அமைக்கிறாரு. இவர் நடித்த படங்கள்லேருந்து சம்பாதிச்சது மூலமாக இவர் நிறைய பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணி பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆக்டரில் இவர் பேர் வாங்கியிருக்காரு. அதில் நான் கருத்து என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டராக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்லேயே டாப் சேலரி வாங்கக்கூடிய ஆக்டராக ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்தவர் இப்போ வந்து அர்ஜுன் மேல போயிட்டாருன்னு சொல்றாங்க. பட் இவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷங்களா டாப் சேலரி வாங்கக்கூடிய ஆக்டரா இருந்திருக்காரு. அந்த அளவு சக்சஸ்ஃபுல் ஆக்டர். ஸோ இதை தாண்டி இவருக்குன்னு பிசினஸஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து நிறைய வெட்டிங் ஹால் இருக்கு சென்னையில். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வெட்டிங் ஹால்ஸ் விஜய் சாருக்கு வந்து ஓன் பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்றாங்க. இவர் பண்ணலனாலுமே இவரோட பினாமிஸ் ஆர் இவரோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு ரியல் எஸ்டேட் பிசினஸும் இது போகுது. ரூட் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ ரீசெண்டா வந்திருக்கு. அது வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் தான். பட் அவர் வந்து விஜய் சாரோட ஒரு பிஏவா அசிஸ்டண்டாவா இருந்தவர் தான். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் வந்து ஒரு கோ ப்ரொடியூசராகவும் அவரோட படங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் சினிமா வட்டாரங்களை சொல்றது என்னன்னா, அது வந்து விஜய் சாரோட ஓன் கம்பெனி தான். அவர் பேரை காட்டிக்காம அவரோட அசிஸ்டண்ட்டை வச்சு கேர் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தென் இதை தாண்டி இப்போ ஒரு ஆக்டிவ் பாலிட்டிஷியனாகவும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் முன்னிறுத்த போறாரு. ஸோ ஆக்டிங்கவே குவிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளோ மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் விட்டுட்டு மெயின் இன்கம் சோர்ஸையும் விட்டுட்டு வரப்போறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாரா இல்ல அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு அரசியல் வாழ்க்கையில குதிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு போக போக தெரியும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு பாலிட்டிஷியனா பெரிய விஷயங்கள், பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணல ஆஃப்டர் மாநாடுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு சில கிரிட்டிசைஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை இதெல்லாத்தையும் ஒழுங்கா அவர் வந்து சரி செஞ்சுக்கிட்டாருன்னா மேபி அவர் ஆக்டிங்கை குவிட் பண்ணிட்டு ஒரு பொலிட்டிஷியனா போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்படின்னா ஒரு ஆக்டரா இருந்து இந்த பிசினஸஸ்லாம் தாண்டி ஒரு பொலிட்டிஷியனா ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பும் ஆக்டர் விஜய் எடுத்து வச்சிருக்காரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட விதத்தில் ஆக்டிங்ன்ற இந்த ஒரு கரியரை தாண்டி ஒரு பிசினஸ் மேனாவோ இல்ல அவங்க பேஷனேட்டடா ஃபாலோ பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அவங்களாம் யாருன்றதை இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோல பார்த்தோம். இதை தாண்டி இந்த லிஸ்ட்ல யாரா நான் மிஸ் பண்ணி தான் நீங்க நினைச்சீங்கன்னா அது யாருன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.